ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்ட் 4க்கான வீடியோ. இதுக்கு முன்னாடி வந்து 3 பார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னன்றது புரியும். அதாவது போர் எடுத்து வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, ஒரு போர் ஒரு 1.5 மணி நேரம் ஓடும். மோட்ரு ஒரு 4 மணி நேரம் ஓடுங்க. அப்படி ஓடினா தான் தண்ணி கட்ட முடியும், இல்லைன்னா முடியலங்க. அப்புறம் ஒரு வழியாக அதையும் எல்லாம் எடுத்து விட்டு போயிட்டு மாதுளை மரத்தில் பார்த்தா குருவி கடிச்சு கொஞ்சம் மாதுளம்பழம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அதையும் பறித்து தின்னுட்டு அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பூச்செடியில் கொஞ்சம் அழகாக பூ பறித்து இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் சரின்ட்டு வீட்டில் போர் ஓடுனா கொஞ்சம் வீட்டில் பின்னாடி வந்து கொஞ்சம் தண்ணி ஓடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாலாம் கட்ட முடியாது. ஃபுல்லாக கட்டணுன்னாலே 2 மணி நேரத்துக்கு தண்ணி தேவைப்படுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு பைப் மட்டும் கனெக்ஷன் கொடுத்து போர் ஓடினா மட்டும் நாங்கள் தண்ணி ஓடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்படி விட்டால் தான் கொஞ்சம் கோழிலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஜில்ஜில்லுன்னு இருக்கும். அப்படின்றதுனால கோழிக்கோசரமே இந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, அப்படி தண்ணி விட்டதுனால தான் வாழை மரம்லாம் கொஞ்சம் காயாமல் இருக்குதுங்க. இல்லைனாலாம் காஞ்சி போயிருக்கும் இருக்கிற நிலமைக்கு. அப்புறம் ஒரு வழியாக அதையும் பார்த்துட்டு சரின்ட்டு வயலுக்கு போகலாம் தான், கொஞ்சம் தண்ணி கட்டுற வேலை இருக்குது அப்படின்ட்டு வயலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். என்னென்னா காலையில் நம்ம வந்து சவுக்கு மரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கட்டியிருப்போம். இப்போ நேற்று பார் ஓட்டின தென்னை மரத்துக்கு தாங்க கட்டணும். அதனால் போயிட்டு சவுக்கு மரத்துக்கு போனேன். கேட்டு வரலாம் மூடிட்டு வரலான்ட்டு போயிட்டேங்க. அதாவது இப்போ சாயங்காலம் ஒரு 5 மணி ஆகிடுச்சிங்க. என்னாச்சுன்னா அதுங்காட்டியும் ஒரு சின்ன வேலை வந்துருச்சுங்க. இப்போலாம் கொஞ்சம் அதிக நேரம் போர் ஓடுறதுனால கொஞ்சம் போர் ஒயர் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சிங்க வெயிலில். அப்புறம் அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எலக்ட்ரிஷியன் வர சொன்னோடனே அவங்க டிராக்டர் வேணும், கொஞ்சம் போரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்மளும் போய் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து சரி போரை தூக்கலாம் தாங்க வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒயர் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் டிராக்டர் வச்சு போரை தூக்கிட்டு அப்புறம் அதையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மோட்டர் எடுத்து விட்டு தண்ணி கட்ட தாங்க போயிட்டேன். நேற்று பார் ஓட்டினதுனால பரவாயில்ல, இல்லைன்னா இந்த கோழிலாம் பறித்து இந்த ஓட்டின பாறையெல்லாம் களைச்சிப்பிடுதுங்க. அப்புறம் அதனால் நேற்று பார் ஓட்டினதுனால தண்ணி சல்லுன்னு வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் மணி 6 ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பரவாயில்லைங்க, இந்த சைடு வந்து 2 பக்கமும் ஒரு ஓரத்து சைடு மட்டும்தான் ஒரு பக்கம் பார் ஓட்டியிருந்தாங்க. இந்த சைடு 2 பக்கமும் ஓட்டியிருந்தாங்க. இப்படி விட்டால் தான் தண்ணி காயாமல் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம டைகர் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்தான். இவன் அங்கேயே தூங்கிட்டாங்க வீட்லேயே. அப்புறம் அதனால் இப்போ தான் வந்தான். அப்புறம் ஒரு வழியாக பார்த்துட்டு சன்செட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் தண்ணிலாம் ஓடிட்டு இருந்ததுங்க. அப்புறம் சாயங்காலம் அப்படியே 6:30 இருக்கும். அப்புறம் சரி இதுக்கு மேலே போதும் தண்ணி கட்டினது, ஏன்னா அதுங்காட்டி தண்ணியும் பாஞ்சிச்சிங்க. சரின்ட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு பார்த்தா அப்புறம் நைட்டு கரும்புக்கெலாம் தண்ணி எடுத்துடணும். அதனால் சரின்ட்டு அதுக்கான செட்டப்லாம் பண்ணி வைக்கணுன்ட்டு அங்கே போய் கேட் வால் திறந்து விட்டு வரணும். இங்கே கேட் வால் மூடணுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாங்க. டாட்டா பை பாய்.